ஹாய் வணக்கம், நான் ஜெயின் ஃபன்ஃபர்டைன்மெண்ட் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ஃபோனை பற்றின டீடைல்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் அதர் டீடைல்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா Oppo F21 Pro ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோன் வந்து எப்போ லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. ஆனால் அன்அஃபிஷியல் ரூமர்ஸ் என்ன அப்படின்னா அடுத்த மாதம், அதாவது நவம்பர் மாதம் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் இருக்குது. இது வந்து அஃபிஷியல் டேட் கிடையாது. ஸோ அஃபிஷியல் டேட் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் போது நான் வந்து அதை கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த டைமில் அஃபிஷியல் லான்ச் டேட்டை பற்றி எந்த தகவலும் இல்லை. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. சோ நீங்களோ இல்ல உங்க ஃபேமிலில உள்ள யாராவது Oppo ஃபோன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா Oppo ஃபோன்ல இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும், இந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறதான அந்த ஃபீச்சரை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நானும் மத்தவங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நான் எப்பயும் சொல்றதுதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. லைக் பட்டனை பிரஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் தான் ஆகும். ஆனா எனக்கு வந்து அது மிகப்பெரிய மோட்டிவேஷன். அதே மாதிரி இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம தாராளமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பத்தி பார்க்க போலாம். சோ ஃபர்ஸ்ட் ஃபோனோட டிசைன் அண்ட் லுக் பத்தி பார்த்துருவோம். ஸ்கிரீன் சைஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா 6.43 இன்ச்சஸ் AMOLED கெபாசிட்டிவ் டச் ஸ்கிரீன் டிஸ்பிளேயோட இந்த டிஸ்பிளே வந்து வருது. இதோட ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1080 by 2400 பிக்சல்ஸ் ரெசல்யூஷன் அண்ட் இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 20:9. அண்ட் இந்த ஸ்கிரீன் வந்து Corning Gorilla Glass 3+ சப்போர்ட்டோட வருது அப்படிங்கிறது ஒரு ஹைலைட். ஃபோனோட பின்புறத்துல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்கால ஆன பாடி. இதோட கலர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன அவைலபிளா இருக்கு அப்படின்னா மேஜிக் ப்ளூ, மேட்டே பிளாக் அண்ட் மெட்டாலிக் ஒயிட். ஃபோனோட திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா 8 mm திக்னஸ் இருக்கு. அண்ட் இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 180 கிராம்ஸ் ஹெவியா இருக்கு. ஸோ இது கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும். ஃபோனோட இன்டர்னல் மெமரி பாத்தீங்க அப்படின்னா 128 GB இன்டர்னல் மெமரி இருக்கு அண்ட் 8 GB ரேமோட வருது. கேமராவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபோனுக்கு பின்புறத்துல 4 கேமராஸ் இருக்கு, அது குவாட் கேமராஸ். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கேமரா, மெயின் கேமரா வந்து 48 மெகா பிக்சல்ஸ் ஒயிட் கேமரா, அடுத்தது 8 மெகா பிக்சல்ஸ் அல்ட்ரா வைட் கேமரா, அப்புறம் 2 மெகா பிக்சல்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் சென்சர் அண்ட் 2 மெகா பிக்சல்ஸ் டெப்த் சென்சர் அப்படின்னு சொல்லிட்டு 4 கேமராஸ் இருக்கு. இது கூட வந்து LED ஃபிளாஷும் அவைலபிளா இருக்கு. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபோனுக்கு முன்னாடி வந்து 32 மெகா பிக்சல்ஸ்ல ஒரு செல்ஃபி கேமரா இருக்கு. இதுவும் வந்து வைட் ஆங்கிள் லென்ஸோட கூட அவைலபிளா இருக்கு. ஸோ பின்னாடி இருக்க கேமராஸ் அண்ட் முன்னாடி இருக்க கேமரா ரெண்டுத்துலயுமே வந்து ஹை ரெசல்யூஷன்ல நீங்க வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃபோனோட சிப்செட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா MediaTek Helio P95 சிப்செட் வருது. இது வந்து பாத்தீங்கன்னா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே அழகா பூஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட். ஸோ இது இருக்கிறதுனால இந்த ஃபோன்ல வந்து கேம் விளையாண்டிங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ முக்கியமாக கேமிங் அப்படின்னு பார்க்கும்போது கேம் விளையாடும் போது நீங்கள் வந்து ஹை குவாலிட்டி கிராஃபிக்ஸோட கேம் ஆன் பண்ணி விளையாண்டிங்க அப்படின்னாலும் எந்த விதமான லேக்ஸும் நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து கேம் விளையாடும் போது செல்ஃபோனுக்கும் செல்ஃபோன் டவருக்கும் இருக்கிறதான கனெக்ஷன் வந்து அந்த கனெக்டிவிட்டி வந்து ட்ராப் ஆகாமல் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ப்ராசஸர் இது. இன்னொரு ஃபீச்சர் இருக்குது என்ன அப்படின்னா கேம் விளையாடும் போதே வந்து உங்களுக்கு மொபைல் ஃபோனில் கால்ஸ் வருது அப்படின்னா கால் அட்டன் பண்ணும்போது கால் ட்ராப் ஆகாம மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜி இந்த சிப்செட்ல அவைலபிளா இருக்கு. கேமிங் தவிர்த்து பாத்தீங்கன்னா பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு வந்து சப்போர்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த சிப்செட்ல. ஸோ ஹை குவாலிட்டி டெப்த் பிக்சர்ஸ் வந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே அழகா, அதுக்கான அவுட்புட் வந்து ரொம்ப அழகா கொடுக்கும் இந்த சிப்செட் யூஸ் பண்றதுனால. இதையெல்லாம் தாண்டி நீங்க மல்டிபிள் ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டரிங்கா இருக்கட்டும், இல்லைனா ஃபாஸ்டா வந்து ஒரு ஆப் டு இன்னொரு ஆப் ஸ்விட்ச் பண்ணும்போது அந்த லேக் இல்லாம ஸ்மூத்தான ரெண்டரிங்கா இருக்கட்டும், அது வந்து ரொம்ப பக்காவா இந்த சிப்செட் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து நீங்க மல்டி டாஸ்கிங் பண்ண ஆள், அதிகமான ஆப்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னா இந்த போன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நல்லதொரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். சிம் ஸ்லாட்ஸை பொறுத்த வரைக்கும் டுவல் சிம்ஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க ரெண்டுத்துலயும் நானோ சிம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 4G 3G வந்து சப்போர்ட் ஆகுது. போன்ல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு, ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் டிஸ்பிளேக்கு கீழே இருக்கு. போனோட இன்டர்னல் மெமரி பொறுத்த வரைக்கும் 128 GB இன்டர்னல் மெமரி வருது. இது நீங்க எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா 256 GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது போனோட பேட்டரியை பத்தி பாத்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி வந்து வருது. இது வந்து இந்த சிப்செட் அண்ட் இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பேட்டரி வந்து கொஞ்சம் மார்ஜினலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் வருது. இன்னும் கொஞ்சம் பெட்டரான பேட்டரி கொடுத்திருந்தா ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இந்த பேட்டரி வந்து 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபெசிலிட்டியோட வருது. USB வந்து Type-C சப்போர்ட்டோட வருது. 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபெசிலிட்டி வந்து பேட்டரியோட லைஃபை கொஞ்சம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான கருத்து இருக்கு. ஸோ அது வந்து பேட்டரி ஃபோன் ரிலீஸ் ஆகி பேட்டரி யூசேஜை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் வருது அப்படின்னு. ஸோ அவ்வளோதாங்க Oppo F21 Pro ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டீடைல்ஸ் பற்றி நீங்கள் பார்த்தோம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வச்சு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற ஃபோனா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபோன் வந்து எப்போ லான்ச் ஆகுது அப்படிங்கிறதுக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அட் த டைம் ஆஃப் மேக்கிங் திஸ் வீடியோ இல்ல. அண்ட் ஆல்சோ ஃபோனோட பிரைஸுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்ல. ஸோ எல்லாமே வந்து ரூமர்ஸ் தான். ஃபோன் வந்து தீபாவளிக்கு முன்னாடி, அதாவது 2020 தீபாவளிக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடும், நவம்பர் மாதம் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரூமர்டு இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வரைக்கும் வரல. அப்படி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அதை வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்றேன். ஸோ இன்னைக்கு ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.